சரி ப்ரோ ஆன் ஆயிடுச்சு. மாஸ் பண்ணி விடுங்க. பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்குறேன். வரும் ப்ரோ, எல்லாம் பண்ணுங்க. இதுக்கோசரமே ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போய் ஸ்கூலில் விடுறது, காலேஜில் விடுறது, அந்த மாதிரி பண்ணால் தான் வேலையாகு. தினே பண்ணுற மாதிரியே பண்ணுங்க. அந்த மாதிரி தான் பண்ணி ஆகணும். 50 ரூபா பெட்ரோல் போனால் போயிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எல்லாருமே ஸ்கூல் இல்லை, எல்லாம் முடிச்சுட்டானு கொண்டு போய் வேலைக்கு தான் விடணும் நான் விட்டான். சரி ப்ரோ. சரி ஓகே ப்ரோ. கால் பண்ணுங்கள். கூப்பிட்றேன், நீங்கள் போயிட்டு கால் பண்ணுங்க. சரி மக்களே, கோப்ரோவில் வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மைக் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோடய மொபைல் இதுலேருந்து தான் எடுக்கிறேன். நம்ம இப்போ NSK20 கோப்ரோ வாங்கிட்டு இப்போ வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஈரோடு வந்தேன் ஒரு ஒர்க் பண்ணுற இடத்துலேருந்து. கோப்ரோ கீழே இருக்கா, கீழே இதில் மவுண்ட் பண்ணியிருக்கேனா, அதனால் என்ன ஆகுது, எனக்கு கையில் இடிக்குது. இடித்து அந்த ஒய்டு கீது ஏதோ மாறிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்குறேன். ஃபஸ்ட் டைம் கோப்ரோ யூஸ் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு தெரில. பாப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை தானே எல்லாமே, ஏன்னா கொஞ்சம் சில பல விஷயங்கள் இருக்குது, அதுக்கோசரம் கோப்ரோ வாங்கிட்டு போகிறேன். ஆக்சுவலாக இவர் NS வந்து அடுத்த சண்டே வந்து பார்த்திங்கன்னா பாலமரம் போகிறாரு. ஆக்சுவலாக நம்மளும் தான் போகிற ஐடியா இருக்குது, பட் நான் இன்னும் வீட்டில் எதுவுமே சொல்லலை. வீட்டில் வேறு அது பொங்கல் வரைக்கும் எங்கேயும் வெளியே போகக்கூடாது அப்படின்ட்டாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, மண்டையை கழுவி பவானி வரைக்கும் தான் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கேன். இன்னும் சொல்லலை, அவங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். கோபுரம் வாங்கிட்டு வர்றதுக்கு எதுக்கு வாங்கிட்டு வர அப்படின்னாங்க. நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். தலைவா என்ன தலை, நான் கோப்ரோ மேலே தான் வைக்கலான்னு பார்த்தேன். மேலே இதில் வச்சா என்ன ஆகுது, ஹேண்டில் பார் கரெக்டாக கவர் ஆக மாட்டேங்குது. ரொம்ப மேலேருந்து எடுக்கிற மாதிரி இருக்குது. இதாக இருந்தால் கரெக்டாக இருக்குது. ஐயோ ரூட் மாறி வந்துட்டேனா, ரூட் மாறி வந்துட்டனோ, இல்லை கரெக்டாக தான் வரேன். அங்கே தான் மெயின் ரோடு. பேசிக்கிட்டு ரூட் மாறி வந்துட போகிறேன். சார்ஜ் வேறு கம்மியாக இருக்குது கோப்ரோவில். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பவர் பேங்க் எடுத்து தான் வந்திருக்கேன். லாரிக்காரண்ணே கொஞ்சம் வழியை விடுங்கண்ணே. முட்டு சந்துக்குள்ளே எப்படா வழி விட முடியும் லாரிக்காரன். பிரச்சனை இல்லை, இங்கே செகண்ட்ஸ் ஓடிக்கிட்டு இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து ஒய்டில் தான் வச்சுருக்கேன், இன்னும் சூப்பர் வியூவில் வைக்கல. சூப்பர் வியூவில் வச்சா தம்ப்நெயில் கொஞ்சம் இதாகுது, அதுதான் பார்த்துருக்கேன். நம்ம அப்படியே வெயிட் எடுக்கணும். எப்போ ஆஃப் ஆகும் எப்போ ஆன் ஆகும்னே தெரியாதுங்க கோப்ரோ. அது ஒரு பெரிய மைனஸ் கோப்ரோவில். இதே நம்ம மொபைல்னால் பிரச்சனை இல்லை, நம்ம இங்கே முன்னாடியே பார்த்துக்கலாம். கோப்ரோ கீழேயும் இருக்கா, அதனால். ஆனால் நல்லாயிருக்கு, பார்க்குறக்கு நல்லாயிருக்கு. கோப்ரோ வச்சுருக்கும்போது ஒரு தனி கெத்து வருது. பஸ் ஸ்டாண்டை பேசிக்கிட்டே பஸ் ஸ்டாண்டை தாண்டி போயிட போகிறேன். அக்கா பார்த்து வாங்கக்கா, ஸ்கூட்டி அக்கா. இன்னும் ஒரு ஃபீல் அந்த கோப்ரோ யூஸ் பண்ணும்போது. ஆக்சுவலாக வீட்டில் வாங்கிட்டு வரேன்னு தான் சொல்லியிருக்கேன். காசு கொடுத்து எதுக்கும் வாங்கிட்டு வரேன் அப்படி இப்படின்னாங்க. இல்லைம்மா ஃப்ரெண்டோட தான் நான் கொஞ்ச நாள் வீடியோ எடுக்கிறதுக்கு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு கம்முன்னு தான் இருந்தாங்க, எதுவும் சொல்லலை. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நம்ம பார்த்துக்கலாம். மைக்கு வேறு பெரிய பிரச்சனையாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் எடிட் பண்ணும்போது ஆடியோ வந்து நான் தனியாக ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஐடியா ஆறுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாசன் ப்ரோவோடது தான். அவர் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது இது அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பார். அதனால் நானும் இதே மாதிரி பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு தெரில, எடிட் பண்ணும்போது தான் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த வீடியோ நான் போட மாட்டேன், பார்ப்போம். போடுவோன்னா என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். போலீஸ் அண்ணா வேறு நிற்கிறார், நம்ம நீட்டாகவே போய்க்கலாம். கடப்பாறை முழுங்கின மாதிரி நிற்கிறாரப்பா. கோப்ரோ சொல்லாமக்கலாம் ஆனாயிரம் ஆஃப் ஆயிராதே, சொல்லிட்டு ஆஃப் ஆகுது.
கார் பாருங்கப்பா, செம்மையான காரு. ஹோண்டா சிட்டி பாருங்கள், சும்மா மாடிஃபை பாருங்கள் எப்படி பண்ணியிருக்காரு, செம்மையாக இருக்குல்ல. அலாய் வீல்ஸு, இந்த பக்கம் அந்த டிக்கிக்கு மேலே லைட்டு, கீழே எக்ஸாஸ்ட்டு. ஆக்சுவலாக ரைட் சைடு இருக்கிறது எக்ஸாஸ்ட்டு, இந்த பக்கம் சும்மா டம்மியாக வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். எக்ஸாஸ்ட் மாற்றிருக்காருன்னு தெரியலையே, கேட்கல, எனக்கு கேட்க மாட்டேங்குது. என்ன ஏன் பண்ணுறீங்க? இங்கே ஒரு போலீஸ்கார கணிக்கிறாங்க. ஐயோ, எனக்கு என்ன பிரச்சனைனா வாய்ஸு தான், என்ன எப்படி கேட்க போகுதுன்னு தெரில. நம்ம வீட்டுக்கு இன்னும் டைம் இருக்குது, நான் போகணும். கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு தெரில, போய் தான் பார்க்கணும். வியூ நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், வியூ ஃபுல்லாக தெரியும். ஒயிட்டில் தான் வச்சுருக்க, சூப்பர் வியூ வைக்கல இன்னும். என்னப்பா டப்பு டப்புன்னு கேட்குது? வருது வருது, விளக்கு விளக்கு எங்கே வெளியே வருது. ஒரு ரியாக்ஷன் கேப்சர் பண்ணுவோம். தலைவா, சொல்லாமக்குள்ளாமல் ஆஃப் ஆயிடாத, நான் பார்த்துட்டே தான் வர்றேன். எனக்கு என்ன, அது போக சார்ஜு ஒரு பிரச்சனை, அது போக பார்த்தீங்கன்னா ஃபுட்டேஜு, அது எதனால் அதுவாக டெலீட் ஆகுதா இல்லை ஃபுட்டேஜ் காணாமல் போயிடுது, அதுதான் எனக்கு கோப்ரோனாலே பயமாக இருக்குது. ஃபுட்டேஜ் காணாமல் போயிடுது, அது போக சார்ஜு. நம்ம எடுத்த ஃபுட்டேஜ் இல்லாமல் போயிடுச்சுன்னா சரியான இதாகிடும். கிளாரிட்டி எல்லாம் அடிச்சுக்கவே முடியாது போல. இங்கே ஒரு கார் மாடிஃபை பண்ணி எடுத்துருக்கு சுசுக்கியில். ஆக்சுவலாக பாலமலை வந்து இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி நான் வீடியோஸ் பார்த்தேன். 2 மாதத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்காரு ஒருத்தர், பார்த்தி விலாகர், பார்த்தி பைக் ரைடர், அவர் வீடியோ தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். அது எப்போயோ நான் பார்த்து வச்சிட்டேன். சரி, அது நம்ம ஊரில் எங்கே இருக்குது, நம்ம ஏன் போக போகிறோம், அது பார்த்திங்கன்னா அப்போ என்கிட்ட யூடியூப் சேனலில் இல்லை, 3 வருஷத்துக்கு முன்னாடி. சரி, நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்ட்டு நான் பார்த்து வச்சேன். சரி, அவர் வீடியோ பார்ப்பேன், அதனால் பார்த்து வச்சேன். அதுக்கப்புறம் இவர் என்ன சொல்லும்போது தான் தெரிஞ்சு, பாலமலை எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே அப்படின்ட்டு இது பண்ணும்போது தான் ஞாபகம் வருது. அதை நம்ம பார்த்தி ப்ரோ வீடியோ போட்டிருப்பார்ல, அந்த வீடியோ பார்த்த ஞாபகம். நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பட் கோயில் இன்னும் என்னன்னு தெரில. ஐயோ, சிக்னல் போட்டாங்க. ஐயோ, சட்ட சிக்கல். எவ்வளோ பெரிய டிராஃபிக்கு. என்ன யூட்டன் அடிக்கிறாரு. என்னப்பா அது, இங்கேருந்து அங்கே போகிறக்குள்ளே சிக்னல் போட்டுருவாங்களாட்டு இருக்குது. நான் பாட்டுக்கு உஷ்ணமாக பேசிட்டு போயிட்டுருக்கேன். வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகுமா என்னன்னு தெரில. கரெக்டாக ஆகும்னு நினைக்கிறேன். ஆகணும்னு நம்பிக்கை. ஏங்க, ஒரு இது போட்டிருக்காருங்க அந்த கழுத்துக்கு, அந்த பெல்ட் மாதிரி. எனக்கு பார்க்கும்போது சத்தியமாக கண்ணே கலங்கிருச்சு. அதான் ஹெட்டு கழுத்து பெயினாகவும் டேப்லெட் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னாரா. நானும் சரின்ட்டு கம்முன்னு டேப்லெட் போடுறாரு அப்படின்னு நானும் கம்முன்னு வந்துட்டேன். முன்னாடி ஒரு BMW போகுது, அது போகுது. இப்போ காலையில் கோப்ரோ வாங்குறதுக்கு வர்றேன், அந்த இது போட்டிருக்கோன்னு எனக்கு தூக்கி வரி போட்டுருச்சு. என்ன ப்ரோ அப்படின்ட்டு. இல்லை ப்ரோ, பெயின் ஆகிறதுனால போட்டிருக்கேன் அப்படின்னாரு.
ஏன்னா நான் 2-3 இதில் பார்த்துருக்கோம்ல, அது எதுக்கு போடுறாங்கன்ட்டு. ஐயோ என்னையா பண்ணுறீங்க? ஸ்ப்ளெண்டரானா எனக்கு மேலே போயிட்டுருக்காரு. ஆனால் இப்போ கோப்ரோவில் சார்ஜே பார்த்தீங்கன்னா ஒரு 30% 20% என்னமோ தான் இருக்கும். ஆனால் அதுவே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பிட்ரேட் கம்மியாக வச்சுருக்கேன். பிட்ரேட் வந்து லோவாக வச்சுருக்கனால என்ன இங்கே 8 மணி நேரம் சார்ஜ் தாங்கன்னு அதுலேயே காட்டுச்சு. அது ஒரு பக்கம் வெடி வீசிட்டு போகுது. எனக்கு கோயம்புத்தூர் ஸ்லாங் ரொம்பவே பிடிக்குங்க. கவுண்டரோடலாம் பேசுவாங்க பாருங்க, அதான் இப்போ வந்துடுறேனுங்க. ஐயோ அதெல்லாம் சூப்பராக இருக்கும் கேட்குறக்கு. அவங்க பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். என்னப்பா டிராஃபிக்கே அடிச்சு பிரிக்கிறாங்க. நம்ம போய் வண்டி எங்கேயா நிறுத்தி செக் பண்ணணும் வீடியோஸ் எப்படி இருக்குன்ட்டு. நல்ல பேஸ் அடிச்சதுன்னா எடுத்து அப்படியே பவர் பேக்கி மாட்டிடலாம். கவிராஜ் சிக்னல் ஈரோடு வந்தால் இது ஒரு பெரிய பிரச்சனை. ஆக்சுவலாக நான் விளாக் போடலான்ட்டு இருக்கேன். ஏன்னா நான் 3 மாதம் எங்கேயும் போக முடியாது. 1 மாதம் ஃபுல்லாக இருக்குது. அது வரைக்கும் எங்கேயும் போகக்கூடாதுன்ட்டாங்க வீட்டில். அதனால் சரி நம்ம ஊருக்குள்ளேயே விளாக் போடலாம், கோப்ரோவில் எடுத்துகிட்டு வந்து போடலாம் அப்படின்ட்டு அதுக்கோசரம் கோப்ரோ வாங்கி போட்டிருக்கேன். போலீஸ்காரனே அவ்வளோதாங்க. நாங்கள்லாம் யாரு உம்மச்சாரு. இந்த வருஷத்துக்கு நல்லா செட். என்னப்பா 50 செகண்ட் இருக்கா? அந்த ஆட்டோக்காரர் என்ன கேட்டார் பாருங்க, தம்பி இது என்னப்பா கேமராவா அப்படின்னாரு. ஆமாங்கண்ணா ஹெல்மெட்டோடையே வருமாப்பா அப்படின்னாரு. இல்லைங்கண்ணா நம்ம தனியாக வாங்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ரிவ்யூ. ஆடியோ எப்படி இருக்குன்னு தெரில. மைக் இருக்கான்னு பார்த்துக்கணும். மைக்கு கீழே கவுண்ட் வந்துருச்சு ரொம்ப போயிடும். சூப்பர் ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வைடு என்னன்னா நம்மளுக்கு 8 மெகா பிக்சல். நம்ம ஃபோனில் 8 வைடு ஆங்கிள் அல்ட்ரா வைடு வந்து 8 மெகா பிக்சல் எவ்வளோ இருக்கோ அதுதான் அந்த இது மாதிரி அந்த அளவுக்கு தான் காட்டுது. சூப்பர் ரிவ்யூ தான் நல்லா காட்டுது. vlogக்கு வைடே போதும். ஹே ஓகே திண்டல் வந்தாச்சு. அழகு என்ற சொல்லுக்கு முருகா. என்ன ஃபோன் அடிக்கிற மாதிரி சவுண்டு போய் இல்லை, அது நம்ம மன பிரமை. நல்லாயிருக்கும் நம்புகிறேன். தெரில என்னன்னு திடீர்னு அந்த ஆப் வந்து அன்கனெக்ட் ஆகிடுச்சு. டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. மறுபடியும் கனெக்ட் பண்ணணும். வீட்டுக்கு போயிட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். சார்ஜ் போட்டு விட்ருக்கேன். இப்படி ஏதோ வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். பேட்ரி வெளியே வந்து உருவம் வந்தால் சரி.
அதெல்லாம் வராது, நம்ம பிடிச்சி இழுத்தாத்தான் பேட்டரி வெளியே வரும். டைம் வேறு 11 ஆயிடுச்சு. போய் சாப்பிட்டு தூங்குறதுக்கு மணி 12 சமூகம். அடிச்சு ஓட்றா. நான் நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு வந்திருக்கேன், அதனால் போய் சாப்பிட்டு தூங்குறதுக்கு மணி 12 அதிசயமாக இருக்கும். இன்னும் எங்கள் அம்மா ஃபோன் பண்ணவே இல்லை. எங்கள் அம்மா சொல்லிட்டு தான் வந்தேன், ஈரோடு போகிறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். தலைவா ஏன் எனக்குன்ட்டே வரீங்க? இதுக்குள்ளே கோபுரம் நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் எடுத்துகிட்டு போகிறேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் யாரும் எடுத்துகிட்டு போகல. பெருந்துறைக்குள்ளே சொல்கிறேன், பெருந்துறைக்கு அவுட்டர்லன்னா பார்த்தி ப்ரோ இருக்கார், அதை விட்டா குடூபி. யாரா அவன்? சத்தியமாக கொஞ்ச நேரத்தில் இவ்வளோ இது பண்ணுவானாடா. காரம் பாருங்க மக்களே, நேரம் அடிச்சு தூக்கியிருப்பேன், சைடில் தரைச்சி விட்ருப்பேன் நேரம். நான் வரமாட்டேன். கொஞ்ச நேரத்தில் நான் அந்த டர்னிங்கில் கொஞ்சம் விட்டுருந்தா என்னை கீழே தள்ளி விட்டுருப்பான். ஆமாம், அவனை வரண்டா. கொஞ்சம் விட்டுருந்தா எனக்கே சம்பவம் பண்ணியிருப்பான். நானே ஓரமாக போயிட்டுருக்கிறேன், எனக்கு ஓரத்தில் வர்றான் சென்னை ரயில்வே ஸ்டேஷன். ஓவர்டேக் எடுக்காம விட மாட்டேன்டா. எனக்கு ஒரு நிமிஷம் திக்குன்னு ஆயிடுச்சு. ஓவர்டேக் எடுக்காம விட மாட்டேன்டான் அவனை. பின்னாடி வந்துட்டுருக்குறான். அந்த செகண்ட்ஸு நான் நல்ல வேலை இது பண்ணிட்டேன், இல்லைன்னா நான் கீழே விழுந்துருப்பேன். இதை வேற போடுறாங்க இன்னும் போட்டுருக்காங்க.